ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு மேலே நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை அழகாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரே கலரில் தான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே நான் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கவிதா, அன்னபூரணி, மாலா சுகுமார், முகமது மீரா, கார்த்திக் ஈஸ்வரி, சாரா கிச்சன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. நம்மளுடைய சூப்பரான பிளான்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பிளான்டரில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய இன்டோர் பிளான்ட்டை அழகாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைனா பட்ரோஸ் செடிலாம் இருக்குங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதில் நீங்கள் தண்ணிலாம் ஊற்றும் பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கூட வெளியே வந்துடுங்க. செடியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வளரும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பிளான்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க. ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணி எடுத்த பிறகு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே டேரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்மளுக்கு ஷேப் வந்து கொண்டு வர முடியாதுங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், நான் மார்க் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ எப்படி வேணாலும், ஆனால் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போடணும். அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாங்க. 3 போர்ஷன் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் டாப்பில் ஹோல்ஸ் இருக்க மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுக்க போகிறோம். அந்த ஹோல்ஸ் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூடி கழலாத மாதிரி ஹோல்ஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் நான் எப்படி ஹோல்ஸ் போடுறனோ அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்லேருந்து அந்த மூடி கழண்டு வரவே வராதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைட்லேயும் வந்து ஹோல்ஸ் போடணும். மூடிலையும் போடணும், அந்த கண்டெய்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போடணும். அப்போ தான் வந்து ஹூக்கில் ஹேங் பண்ணும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், 2 ஹோல்ஸ்லேயும் நம்ம இன்செர்ட் பண்ணும்பொழுது கரெக்டாக ஹேங் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. டாப்பில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிசர், நைஃப் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் போர்ஷன் கட் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி நெய் பாட்டில்ஸாக இருக்கட்டும், இல்லை குக்கர் விசில்ஸாக இருக்கட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா காஃபி தூள் பேக்கெட்ஸ், மசாலா பேக்கெட்ஸ்லாம் கூட சென்டர் போர்ஷனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ்லாம் கூட நீங்கள் தேவைப்பட்ட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதில் வந்து 2 கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு கண்டெய்னர் மட்டும் குட்டியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துருக்கேங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி 2 கண்டெய்னர் சேம் கலர்லேயும் சின்ன கண்டெய்னர் டிஃப்ரெண்ட் கலர்லேயும் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு கத்தி ஹீட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கண்டெய்னருக்கு மேலே டாப்பில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நல்லா கரெக்டாக இருக்க மாதிரி ஒட்டி முடித்த பிறகு நம்ம பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கட் பண்ணாமல் இருக்கு இல்லைங்களா பிளாஸ்டிக் கண்டெய்னர் க்ளோஸ்டாக, அந்த சைடில் இப்போ நம்ம சின்ன சைஸ் கண்டெய்னரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அந்த கண்டெய்னருடைய பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுங்க. இப்போ நம்ம இந்த பிளாக் கண்டெய்னர் வந்து கீழே வந்து பாட்டமில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு விட்டுடலாம். டாப்பில் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஓப்பன் இருக்கிற மாதிரி வச்சு விட்டுடலாங்க. இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை வந்து 2 கண்டெய்னரையும் நம்ம ஒட்டணும் இல்லைங்களா, அந்த போர்ஷனை கவர் பண்ணுற மாதிரி அழகாக க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. நம்மளுக்கு சிம்பிளாக சூப்பராக வந்து ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுடைய ஹாலில் நம்ம டேபிள் போட்டிருப்பீங்களா சோஃபா பக்கத்தில், அந்த டேபிளில் வச்சு அழகாக ரிமோட்டு பென் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணி 0 காஸ்ட்டில் சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தயிர் பேக்கெட்லாம் வாங்கினோம் அப்படின்னா தயிர் யூஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த பேக்கெட்டை அப்படியே தூக்கி போட்டுருவோங்க. அப்படி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கெட்ஸை நம்ம கட் பண்ணி இதையுமே நம்ம ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியுங்க. அந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் வந்து அப்படியே ஒட்டியிருக்கும். அந்த தயிரை வீணாக்காமல் இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கவரை நான் ஓப்பன் பண்ண மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த கவருக்கு மேலே இந்த மாதிரி செங்கல் தூளை வந்து தூவி விட்டுருங்க. அதுக்கு மேலே உங்ககிட்ட துணி துவைக்கிற பவுடர் இருந்தால் தூவிக்குவோங்க. அப்படி இல்லைனா லிக்விடாக இருந்தால் கூட அந்த லிக்விடை லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கவரை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை சூப்பராக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரிசல்ட் வந்து நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண தேவையில்லை, புளி தனியாக யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. தயிர் பேக்கெட் கவரும் செங்கல் தூளும் கொஞ்சமாக துணி பவுடரும் இருந்தால் போதும். அழகாக பளிச்சுன்னு கை வலிக்காமல் நீங்கள் பூஜை பாத்திரங்களை ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணும்பொழுது குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, ட்ரிங்கிங் வாட்டர், அந்த தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ரிசல்ட் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு ரிசல்ட் பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தயிர் பேக்கெட்ஸை தூக்கி குப்பையில் போடாமல் இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு தயிர் பேக்கெட் கவர் எடுத்திருந்தேன். ஸோ அந்த கவரை யூஸ் பண்ணி நீங்கள் மொத்த பூஜை பாத்திரங்களையுமே தேய்ச்சி எடுத்துக்க முடியுங்க. நான் ஒரு பிளேட் மட்டும் உங்களுக்கு தேய்ச்சி காமிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ்லாம் நம்ம கீ காலியான பிறகு ஹீட் பண்ணுவோம். அப்படி ஹீட் பண்ணும்போது இந்த பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருகிடும். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கீ பாட்டில்ஸை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த கீ பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கட் போட்டுக்கோங்க. கட் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு இதை வந்து பயன்படுத்திக்க முடியுங்க. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸ் பேக்காக இருக்கட்டும், கட்டைப்பையாக இருக்கட்டும், நம்ம என்ன தான் வந்து அரேஞ்ச் பண்ணி மடித்து வச்சாலுமே நம்ம வச்ச மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. அப்படியே பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்பவே எடுத்துக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேக்ஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லாக் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு லாக்காக நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இதுக்கு மட்டும் இல்லை, ஸ்க்ரீனை லாக் பண்ணுறதுக்கும் இந்த லாக்கை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவை
தேவைப்பட்டால் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.